friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். முருங்கைக்கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களோட இம்யூனிட்டி கூட ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். சோ இந்த ரச ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லுல 1 டீஸ்பூன் மிளகு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிருங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. ஸோ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா தட்டி வச்சிடலாம். இதை நல்லா தட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரசம் ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 கப் தண்ணி சேர்த்துருங்க. இது கூட 1 கப் முருங்கைக்கீரையை சேர்த்துருங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. முருங்கைக்கீரை நல்லா வெந்து சூப்பு நல்லா ரெடி ஆயிருக்கு. ஸோ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மண்பானையை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை சூப்பையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் வேக விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டெலிஷியஸான முருங்கைக்கீரை ரசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. இதை நல்லா சூடாக சாதம் கூட வச்சு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.